எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி, இந்த வேலைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த வேலையை ஆசீர்வதிக்கிறோம். இப்போது உங்கள் வார்த்தையை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்து உங்களுடைய வார்த்தையில் உள்ள ஆழத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதை நாங்கள் கடைபிடிக்கவும் எங்களுக்கு தேவையான அறிவு ஞானத்தை கொடுக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்களை ஒப்படைக்கிறோம். ஆவியானவரே, நீங்கள் எங்களோடு பேசுங்க. உம்மை பற்றி அறிந்து கொள்ள நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஒரு முக்கியமான கிறிஸ்தவத்தில் ஒரு முக்கியமான காரியம் பேப்டிசம். அதை குறித்து நான் பேச போகிறேன். ஞானஸ்தானத்தை குறித்து இந்த ஒரு 40 நிமிஷத்தில் எல்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அடிப்படையில் பொதுவாக என்ன தெரியணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துறேன். ஆனால் நோட்ஸ் தமிழில் இல்லை, ஆங்கிலத்தில் தான் இருக்குது. தமிழில் மொழிபெயர்ப்பு வந்ததுக்கப்புறம் தமிழில் கொடுக்குறோம். மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்கு வரல. சரி, இந்த இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த தமிழரில் என்ன இருக்கு? உள்ளுக்குள்ள காற்று இருக்கு. வெரி குட். இந்த காற்றை எப்படி வெளியே எடுக்க முடியும்? என்ன ஊத்துனா போகும்? தண்ணியை ஊத்துனா இந்த காற்றை பூரா எடுத்துடலாம் இல்லையா? தண்ணி எடுத்துட்டு வந்தது யாரோ பார்த்துட்டீங்க, அதனால கரெக்டாக சொல்லுங்க. சரி, இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய இடங்கள்ல வெறுமை இருக்கு. அந்த வெறுமையை நம்ம வேற வேற காரியங்கள்னால நிரப்ப பார்த்தோம். ஆனா ஆவியானவர் வந்தாதான் அந்த வெறுமை போகும். நல்லா தெரிஞ்சோங்க. நீங்க நம்ம வாழ்க்கையில் இருக்க வெறுமை, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டம், உங்க வாழ்க்கையில் உள்ள வேறு பல காரியங்கள் ஒரு சிலர் சிகரெட் பிடிச்சு, இல்லை தண்ணி அடிச்சு, இல்லை வேற மாதிரி விஷயங்கள்ல போய், இல்லை ட்ரக்ஸு, இந்த மாதிரி நிறைய காரியங்கள்ல அவங்க செய்து, இல்லை ஒரு சிலர் தொழில், இல்லை மனைவி, பிள்ளைங்க, வேற வேற காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு வெறுமை போகணும்னா அது ஆவியானவர் ஒருவரால் மாத்திரமே முடியும். வேற யாராலையும் முடியாது. தண்ணி வரக்கூடிய ஒரு என்ன சிம்பாலிக்கா சொல்றது என்னன்னா, அது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்வது. ஸோ உங்க வாழ்க்கையில எந்த ஒரு வெறுமை இருந்தாலும் சரி, அந்த வெறுமையை போக்கக்கூடியது பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே. இன்றைக்கு நம்ம நிறைய வேத பகுதியிலும் வாசிக்க போறோம். அதனால கொஞ்சம் குயிக்கா போவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் மத்தேயு 28வது அதிகாரத்துல 18ல இருந்து 20வது வசனம் வரைக்கும் உள்ளது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியை விட்டு போவதற்கு முன்பாக சபைக்கு 2 கட்டளைகள், ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கட்டளைகளை கை கொள்ள சொல்லி கொடுத்தார். சபைக்கு கொடுத்த 2 காரியம். ஒன்று என்னன்னா, நீங்க உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து மக்களை சீஷர்களாக மாற்றுங்கன்னு சொல்லி சொன்னது ஒன்று. இரண்டாவது என்ன, நீங்க எப்போ எடுத்தாலும் என்ன பண்ணணும்? அப்பத்தையும் ரசத்தையும் புசித்து ஆண்டவரை நினைவு கூறுங்க. இது 2 தான் சபைக்கு கொடுக்கப்பட்ட காரியம். நீங்க ஞானஸ்தானம் போய் சீஷர்களாக்கி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. 2வது காரியம் என்ன? சபையா சேர்ந்து நீங்க அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் புசித்து தேவன் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை நீங்கள் கூடி வரும்போது நினைவு கொள்ளுங்கள் சொல்லி. அதனாலதான் நம்ம சபையில எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆராதனை எப்பவுமே என்னவா இருக்கும்? திருவிருந்து ஆராதனையா தான் இருக்கும். நம்ம சபையில பெரும்பாலும் நம்ம ஆராதனைகள் முழுவதுமே நம்ம திருவிருந்து ஆராதனையா கடைபிடிக்கிறது காரணம் என்னன்னா, வேத வசனத்துல ஆண்டவர் நமக்கு சபைக்கு கொடுத்த 2 கட்டளை இது 2 தான். சரியா? இது பாருங்க, மத்தேயு 28வது அதிகாரத்துல 18, 19, 20 நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். முதல்ல என்ன சொன்னாரு? நீ புறப்பட்டு போ. முதலாவது கொடுத்த என்ன? நீங்க போகணும், எங்கேயாவது போகணும், புறப்பட்டு போகணும். 2வது என்ன? நீங்க போய் பிதா அவங்கள என்ன பண்ணணும்? சீஷர்களாய் மாற்றி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து
அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அதை அவர்கள் கைப்பிடிக்க கீழ்ப்படிய நீங்க சொல்லி கொடுக்கணும். 4 காரியம். முதல்ல நீங்க புறப்பட்டு போகணும். 2வது என்ன செய்யணும்? நீங்க போய் அவர்களை சீசர்களாக மாற்ற வேண்டும். 3வது அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கணும். 4வதா அவர்களுக்கு நியாயப்பிரமாணங்களை சொல்லி கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த காரியங்களை சொல்லி கொடுத்து அதை கைப்பிடிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் மாற்ற வேண்டும். இதுல உடனே ஞானஸ்தானம் உடனே நீங்க தயவு செய்து உங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு பவுண்டரியை கட்டிடாதீங்க. நாங்க சின்ன பிள்ளையிலே ஞானஸ்தானம் எடுத்தோம், நான் என்ன ஆனாலும் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், இல்ல நான் ஞானஸ்தானம் எந்த ஒரு இதையும் வச்சிடாதீங்க. என்னமோ இதை நீங்க முன்னாடி வேறு விதமா கேட்டிருந்தாலும், ஏன்னா நம்ம சபையில நிறைய பேர் வேற இதுல இருந்து வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியணும். அதனால நான் அடிப்படையில ஞானஸ்தானம்னா என்ன, அதனுடைய அவசியம் என்ன என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்க இந்த அடிப்படையை கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மேல கட்டடம் கட்டுறது வசதியா இருக்குன்னு சொல்லி கொடுங்க. சரியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் ஊழியம் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களை அவங்ககிட்ட கொண்டு வராங்க. நீங்க மார்க் 10வது அதிகாரம் 13ல இருந்து 16 வசனம் வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைகளை அவங்ககிட்ட கொண்டு வர்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிறு பிள்ளைகளை என்னிடம் கொண்டு வர்றதுக்கு நீங்க தடை பண்ணாதீங்க, நீங்க கொண்டு வாங்க, தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளை போல உள்ளவங்களுக்கு தான் உள்ளதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் மேல தலைகளில் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று இருக்கிறது. நம்ம முதல் பிள்ளை பிறந்த உடனே நம்ம சபைக்கு கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளையை ஆண்டவரிடம் ஒப்படைத்து நம்ம அதை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஆராதிக்கிறோம். அதனாலதான் நம்ம சபையில எப்பவும் பிள்ளை பிறந்ததும் பிள்ளைய முத சபைக்கு எடுத்துட்டு வந்ததும் நம்ம அந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிட்டு அவங்க தாய் தகப்பன்ட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். இந்த பிள்ளைய கர்த்தருடைய வார்த்தையிலையும் ஞானத்திலையும் நீங்க வளர்த்து கொண்டு வருவீங்களா அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் சபை மக்களை பார்த்து நம்ம இன்னொரு கேள்வி கேட்கிறோம். இந்த பிள்ளைய தேவனுடைய ஞானத்திலையும் அறிவிலையும் வளர்ந்து வருவதற்கு நீங்களும் இந்த தாய் தகப்பனுக்கு நீங்களும் உதவி செய்வீங்களா? ஆமா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் கைகளை நீட்ட சொல்லி அந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சு நம்ம கொடுக்குறோம். அது பிள்ளைய நம்ம என்ன சொல்றோம்? இந்த பிள்ளை பிறந்திருக்கு, இது ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த ஈவு, அதனால நாங்க நன்மையான காரியத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டோம். இந்த பிள்ளையை நாங்க ஆசீர்வதித்து ஆண்டவர் கரங்கள்ல கொடுக்கிறோம். எங்களை நம்பி இந்த பிள்ளையை கொடுத்திருக்காரு, இந்த பிள்ளைய அவருடைய ஞானத்துல வளர்க்கறதுக்கு எங்களுக்கு உதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய காரியம் தான் அது ஞானஸ்தானம் கிடையாது. சரியா? ஏன்னா நீங்க யோவான் 4வது அதிகாரம் 1வது 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. ஏன்னா அவர் எப்படி அதாவது சின்ன பிள்ளைங்க வரும்போது அவங்க தலையில கை வச்சு ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிட்டாரு. ஆனா மனம் திரும்பவும் வந்தக்கூடிய மக்கள் என்ன பண்ணாரு? ஞானஸ்தானம் கொடுத்தார். நீங்க யோவான் 4வது அதிகாரத்துல 1வது 2வது வசனம் பாத்தீங்கன்னா, யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். சோ அப்ப என்ன நடக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி யாரெல்லாம் மனம் திரும்பி வந்தாங்களோ அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அனுப்பிச்சினார். சரியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு அதற்கப்புறம் 50 நாளைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு காரியம் தான் பெந்தெகோஸ்தே நாள். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்பட்ட போது எல்லாரும் நவமான பாஷை பேசி இது பண்ணும்போது மக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கேட்கறாங்க, எப்படி இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பேதுரு எழும்பி ஒரு பிரசங்கம் பண்றார். முதல் பிரசங்கம் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரிசுத்த ஆவி வழங்கப்பட்ட பின்பு கொடுக்கக்கூடிய முதலாவது பிரசங்கத்துல என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2வது அதிகாரம் 38வது வசனத்துல பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி 41வது வசனம்.
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். சோ என்ன நடக்குதுன்னா, யார் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்க தான் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஏன்னா இந்த சின்ன பிள்ளைக்கும் பெரிய ஆளுக்கும் நீங்க குழப்பிடக்கூடாது. சின்ன பிள்ளையில நடக்கிறது என்ன, உங்களை ஆசீர்வதிச்சு தேவனுடைய ஞானத்திலும் அறிவிலும் அன்பிலும் வளர்த்து வருவோம்னு சொல்லி கொடுக்கக்கூடியது. ஞானஸ்தானம் பெறுவதற்கு நீங்க முதலாவது என்ன பண்ணணும், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி விசுவாசிச்சாதான் நீங்க ஞானஸ்தானம் பெற முடியும். சரியா? சோ அப்ப நீங்க இந்த முழுவதும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா 8வது அதிகாரத்துல, 10வது அதிகாரத்துல, 9வது அதிகாரத்துல சவுல், 10வது அதிகாரத்துல கொர்நேலிய வீடு, 19வது அதிகாரத்துல நடக்கக்கூடிய எபேசு சபையில் உள்ள ஞானஸ்தானம், எல்லாவற்றையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன நடந்தது, மனம் திரும்பினாங்க. அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. சோ மனம் திரும்பினாதான் நீங்க ஞானஸ்தானம் பெற முடியும். சரியா? ரைட். இப்போ இந்த ஞானஸ்தானம், ஞான ஸ்நானம், ஞானமான ஸ்நானம். ஸ்நானம்னா என்ன? குளிக்கிறது. அது நம்ம நடைமுறையில ஐயருங்க உபயோகப்படுற பாஷை ஞான ஸ்நானம்ங்கிறது. நம்ம தமிழ்ல குளிக்கிறது இல்லை, நம்ம என்ன நீராடுறது, இந்த மாதிரி வேற வேற வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்துறோம். ஆனா அவங்க உபயோகப்படுத்துற என்ன, ஸ்நானம், ஞானமான ஸ்நானம். சரியா? முதல்ல இந்த ஞான ஸ்நானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தமிழ்ல ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும்னா, எத்தனை பேருக்கு ஊறுகாய் போட்டு பார்த்துருக்கீங்க? ஊறுகாய் பார்த்துருக்கீங்க இல்லையா? என்ன சாப்பிட்றோம்ல நம்ம தான். கரெக்ட் கரெக்ட் குமார் பிரதர், நம்ம தான் சாப்பிட்றோம்ல ஊறுகாய். நீங்க பார்த்தீங்களே, இந்த ஊறுகாய் எதுல, இந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இல்லை மாங்காய் ஊறுகாய் எதுக்குள்ள இருக்கும்? ஒரு ஜூஸுக்குள்ள மூழ்கி இருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். பாப்டிசியோ, பாப்டோ, பாப்டிசியன் அப்படிங்கிற கிரேக்க மொழி வார்த்தை. சரியா? இந்த வார்த்தையை மொழிபெயர்க்காம விட்டுட்டாங்க. வேத வசனத்துல கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கில வேதாகமத்துக்கு மொழிபெயர்க்கும் போது என்ன பண்ணிட்டாங்க, அப்ப இங்க ஆங்கிலிக்கன் சபையில என்ன பண்ணாங்க, குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததுனால இதை மொழிபெயர்த்து போட்டோம்னா இங்க பிரச்சனை வந்துரும் சொல்லி அந்த வார்த்தையை அப்படியே எடுத்து இங்கிலீஷ்ல எழுதிட்டாங்க. பாப்டிசியோ அப்படின்னு 2 வார்த்தை இந்த மொழிபெயர்க்காம விட்டாங்க. அதனாலதான் நீ கிறிஸ்தவத்துல பெரிய பிரச்சனை. ஹிப்பாக்ரசி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நடிகன் அர்த்தம். அதையும் மாத்தாம ஹிப்பாக்ரசின்னு அப்படியே இங்கிலீஷ்ல மாத்தி கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு அன்னைக்கே இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நிறைய குழப்பம் இருக்காது. என்ன நம்ம என்ன ஹிப்பாக்ரசி அப்படிங்கிறத நம்ம யூ ஹிப்போக்ரைட் அப்படிங்கிறோம். ஆனா நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குது, டேய் நடிக்காதடா அப்படின்னு முதலே எழுதி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு நிறைய பேர் பெரிய நடிகர்களா வந்திருக்க மாட்டாங்க கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு நிறைய என்ன ஆயிருது, கிறிஸ்தவத்துல நிறைய நடிகர்கள் ஆகி போயிட்டாங்க. சீசர்கள் இல்லாம நடிகர்கள் ஆயிட்டாங்க. காரணம் என்னன்னா இந்த வார்த்தைகளை அப்படியே மொழிபெயர்க்காம விட்டதுதான். இப்ப பாப்டிசியோ அதே தான் பிரச்சனை. பாப்டைஸ்னு ஆங்கிலத்துல இருந்தாங்க, நம்ம ஞானஸ்தானம் தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க. ஆனா ஞானஸ்தானத்துக்கு என்னன்னா மூழ்கி இருப்பது, தண்ணீரில் மூழ்கி இருப்பதுதான். வாட்டர் பாப்டிசம்ங்கிறது தண்ணீர்ல மூழ்கி இருக்கிறதா. ஊறுகாயை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் அதனுடைய முழுமையான நேரடி அர்த்தம்னா அதுதான். பாப்டிசியோக்கு, பாப்டைஸுக்கு, பாப்டே அப்படிங்கிறது. அதனாலதான் இன்றைக்கு நம்ம நிறைய பிரச்சனைகள். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள். இது தண்ணீர்ல உள்ள ஞானஸ்தானத்தை பற்றி கூறவில்லை, நல்லா தெரிஞ்சவங்க. இது ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுது. நான் தண்ணீர்ல படக்கூடிய ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லல, ஞானஸ்நானம் என்பதை குறித்து சொல்றேன். அது எப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு
அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். இது பழைய முடிந்த காரியம், பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. இந்த பழைய மனிதன் மரிப்பது ரெண்டு காரியம். இதுல நல்லா இப்ப ஒரு நிமிஷம் என்னைய பாருங்க, நீங்க பைபிள் பார்த்தது இது பார்த்தது பிறகு பாருங்க. அதாவது பழைய மனுஷன் சரீரமான காரியம் ரெண்டு இருக்கு, ரெண்டு ஒண்ணு கிடையாது. இந்த பழைய மனுஷன் மரிக்கணும். சரீரம் எப்பவும் தேவையில்லாத காரியங்கள்ல இது போய்கிட்டு இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம என்ன ஆவியானவர்களுடைய தொடர்பு மூலமா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு உகந்ததா மாறணும். இது எப்ப முடியும்? நீங்க மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் இந்த மாம்ச சிந்தை வரதான் செய்யும். ஆனா நீங்க தான் அந்த சிந்தையை வெறுத்து நீங்க பழைய மனிதன், அதனாலதான் மரிக்கணும். யாரு? நான் முன்னாடி கிறிஸ்துவுக்கு முன்னாடி வரும்போது என்னுடைய சிந்தை எப்படி இருந்தது, என்னுடைய செயல்கள் எப்படி இருந்தது, நான் எப்படி இருந்தேன்னா அது மரித்து இப்ப நான் ஒரு புது ஆளா வரணும். அதுக்கு நான் கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். இது நடந்தாதான் நான் புது ஆளா வாழ முடியும். நீங்க அதை விட்டுட்டு என்ன ஆயிடுது, நம்ம நிறைய பேரு இன்னும் அந்த பழைய ஆளை உயிரோட எழுப்பி கொண்டு வந்து இந்த மாம்ச சிந்தையை சேர்த்து கொண்டு என்னைய பார்த்தா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு ஒரு பிரச்சனை இல்ல, என்னைய பார்த்தா இப்படி சொல்லிட்ட, நான் எவ்வளவு செஞ்சேன் தெரியுமா, நான் உனக்கு எப்படி பண்ணுனேன், நான் இதெல்லாம் என்ன வந்துடும், அந்த பழைய ஆளை உயிரோட கொண்டு வருது. இந்த பழைய மனுஷன் சாகணும். ஆனா மாம்சத்துல நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம சரியான காரியங்களை தெரிந்து செய்ய வேண்டியது மிக முக்கியமான காரியம். இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு, இந்த நோட்ஸ்லயே இருக்கு, அடுத்த பக்கத்துல இருக்கு. நீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு, அப்பதான் புரியும். இப்ப எப்படின்னா இந்த பழைய மனுஷனுக்கும் இந்த சரீரத்துக்குள்ள வித்தியாசம் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இந்த பழைய மனுஷன் மரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. நான் எங்க வீட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கேன், சரியா? என் வீட்டு சாவியை உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ இதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க உட்காந்துருக்கீங்க, அங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கிறீங்க. திருடன் வர்றான். எனக்கு என்ன, அவர் வீடு தான் நான் திருடிட்டு போறான். என்னைய ஒன்றும் செய்யாத வரைக்கும் பரவாயில்ல, நான் முக்கியமா உட்காந்து டிவி பார்த்துருக்கேன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். திருடிட்டு போறான், என்னைய ஒன்றும் பண்ணாது, வந்ததுக்கு அப்புறம் விட்டு போயிடுறேன், நமக்கு என்ன பிரச்சனை, அது அவர் பாடு அவரோடது அப்படின்னு சொல்லி நீங்க உட்காந்துருக்கு. இந்த பழைய மனுஷன், இந்த பழைய மனுஷன் மரித்த உடனே என்ன ஆகும்னா, இந்த மாம்ச சிந்தை என்ன வரும்னா, இப்ப நான் உட்கார்ந்து இருக்கும்போது, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகும்போது, இந்த புது மனுஷன் வந்த உடனே, ஆஹா அவர் என்னைய நம்பி கொடுத்திருக்காரு, நான் திருடனை உள்ள வரவிடாம பார்த்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து அதற்காக என் மாம்சமும் சேர்ந்து செய்யறது தான் புதிய மனுஷன் செய்யக்கூடிய செயல். இந்த பழைய மனுஷன் என்னன்னா, அந்த பழைய காரியங்கள் எல்லாம் போகணும். பழைய சிந்தனை, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இருந்த சிந்தை மாற வேண்டும். இப்ப நிறைய பேர் இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இங்க இருக்கிறீங்க, நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க. இப்ப இந்த கிறிஸ்தவங்களுக்கு உங்களுக்கு யாருனால பெரிய பிரச்சனை சொல்லுங்க? இன்னொரு கிறிஸ்தவங்கனாலதான். ஆமாவா? இது நீங்க என்ன கேட்டாலும் யாரை கேட்டாலும் சொல்லுங்க, நீங்க சொல்லுவாங்க. நான் எனக்கு பெரிய பிரச்சனை வந்தது இது வரைக்கும் கிறிஸ்தவனாலதான் வந்திருக்க வழிய, கிறிஸ்தவம் இல்லாதனால அன்புதான் எனக்கு காட்டப்பட்டிருக்கு. இது உண்மை, நல்லா தெரிஞ்சோம். ஏன்னா நம்ம ஒரு சகோதர பாசம் ஒரு இதுல வாழணும், ஒரு இது பண்ணணும் போது நம்மளை விடாம தட்டுன்றது யாரு? இன்னொருத்தன் தான் வருவோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பழைய சிந்தை போகாம நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்ததுனால இன்றைக்கு அவன் கிறிஸ்தவனாவும் மாறல, அவன் பழைய சிந்தையும் மாறல, அதே பொய், அதே பித்தலாட்டம், அதே ஏமாற்றுத்தனம். ஆனா என்ன, புதுசா பைபிளும் வச்சிருக்கான், வசனமும் தெரியும். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப வேற ஒரு வித்தியாசம் கிடையாது. என்ன, இயேசு கிறிஸ்து பேரால கொஞ்சம் காசு சம்பாதிச்சு பழகிட்டாங்க. இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், வானத்தின் பலகணியை திறந்து கொடுப்பார், இப்படியே சொல்லி உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்கிட்ட காசை வாங்கிட்டு இப்படி மாறி போச்சு, வியாபாரமா மாறிடுச்சு. இப்ப
அதனால என்ன, ஊழியக்காரனும் அப்படி ஆயிட்டான், கீழே உள்ளவங்களும் அப்படி ஆயிட்டான். தயவு செய்து நீங்க நல்லா தெரிஞ்சவங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள புது மனுஷனா வரணும்னா பழைய மனுஷன் மரிக்கணும். அப்படி மரிச்சாதான் உங்க வாழ்க்கை மாறும். நீங்க நல்ல கிறிஸ்தவனா மாறினீங்களா இல்லையான்னு உங்க ஒய்ஃப் தான் சொல்ல முடியும். ஒரு ஆண் மகனா இருந்தா உங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஒய்ஃப் கிறிஸ்தவனா இல்லையான்னு உங்க கணவன் தான் சொல்ல முடியும், வேற யாரும் கிடையாது. நான் சொல்றேன், அதுதான் சரியான சாட்சி. ஏன்னா நாங்க எல்லாம் என்ன பாக்குறோம், உங்க நடிப்பை பாக்குறோம். ஹலோ, ஆமா, எல்லாம் என்ன பாக்குறோம்? பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? God bless you. ஐயோ, நான் ப்ரே பண்ணனா எனக்கு அந்த வசனம் வந்துச்சு உங்களுக்காக. நான் சொன்னா அப்படியே நீங்க பாடும்போது அப்படியே பிரசன்னத்தை நான் பார்த்தேன், அப்படியே தேவதூதர்களை பார்த்தேன். இதெல்லாம் என்ன நடிப்பு? இதெல்லாம் சும்மா உங்களுக்கு அல்வா கொடுக்கறது. ஆனா வீட்டுக்குள்ள போய் பாருங்க, அவர் எப்படி பிரசங்கம் பண்றாரு, எப்படி ஜெபம் பண்றாரு, என்ன பாக்குறாரு உங்களுக்கு அங்கதான் தெரியும். அதை தெரிஞ்சது யாரும் உங்க கூட இருக்கவங்க தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. ஏன்னா வெளியே நம்ம பாக்குறதெல்லாம் என்ன, அப்படி ஒரு பகட்டான காரியம். நம்ம யாராவது சண்டையில சபையில வந்து நீங்க யாராவது உங்க ஒய்ஃப் கூட சண்டை போடுவீங்களா? அதெல்லாம் இல்ல டார்லிங், பாத்துக்கிறோம். கார்ல ஏறது எதிரி பாத்துக்கிறேன், கார்ல ஏறு அவளை வச்சுக்கிறேன், அங்க வாய திறக்க. இப்படித்தான் நடக்குது. ஏன்னா இந்த பழைய மனுஷன் இன்னும் சாக மாட்டேங்கிறான், என்ன அவனை எழுப்பி கொண்டு வந்துருது. ஏன்னா ரொம்ப தெளிவா இருக்கு, நீங்க அவருடைய மரணத்து சாயல்ல நீங்க வரணும். இப்ப நிறைய பேருக்கு என்ன குழப்பம், அது எப்படி நான் கிறிஸ்துவோட செத்தேன், அவர் கல்வாரியில செத்தாரு. ஐயா, உனக்கு சில விஷயங்கள் புரியாது, நல்லா தெரிஞ்சவங்க. அவரோட சாயல்ல நான் சத்தேன், அவரோட சாயல்ல நான் வழங்கப்பட்டேன், அவரோட மரணத்தினால நிறைய விஷயங்கள் புரியாது. இதுக்கு தான் உங்களுக்கு விசுவாசம் வேணும். சில வேளைகள்ல நமக்கு புரியாது, ஆனா ஒரு விசுவாசத்துல வரும்போது நீங்க அவர் கூட வளர வளர உங்களுக்கு இந்த காரியங்கள் புரிந்து கொள்ளும். நிறைய வசனம் இருக்கு. சரி, அடுத்தது போவாங்க. இந்த தண்ணீர்ல எடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை பத்தி சொல்லும்போது 1 பேதுரு 3வது அதிகாரம் 20-21 வசனத்துல பேதுரு கடைசியாக எழுதக்கூடிய தன்னோட நிருபத்துல இதை குறிச்சு ஒரு காரியம் சொல்றார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20-21 வசனம் பாருங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்மடியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். சரியா? இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. நோவாவும் அவருடைய பிள்ளைகள் 8 பேர் மட்டும் அந்த பேழையில காக்கப்பட்டாங்க. உலகம் பூரா அழிஞ்சு போயிடுச்சு. சரியா? 21வது வசனம், அதற்கு ஒப்பனையானது ஞானஸ்தானமானது. எதுக்கு ஒப்பனையானது? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினு பாருங்க. அதுக்கு ஒப்பனை என்னவா? இந்த 8 பேர் அங்க இருந்தா இது பழைய உலகம் பூரா ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போச்சு பாருங்க. அது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையானது. மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுதும் நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலிலும் ரட்சிக்கிறது. சோ இப்ப என்னன்னா ஞானஸ்தானம்ங்கிறது என்னங்கிறது, நோவா பேழையில 8 பேர் மட்டும் எப்படி ஜலப்பிரவாகத்தின் மூலமா வெளியே வந்து அவங்க காக்கப்பட்டாங்களோ, பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சோ, அதே போல நம்மளும் நம்ம பழைய வாழ்க்கை, உங்களுடைய பழைய உலகம், உங்களுடைய பழைய சிந்தனை, உங்களுடைய பழைய கெட்ட துர்க்குணங்கள் எல்லாம் ஒளிந்து நீங்கள் ஒரு புது உலகத்திற்குள்ளாய் எடுத்து வைக்க வேண்டும். ஆனா இந்த மாம்ச சிந்தை இருக்கு பாருங்க, சுயம் இருக்கு பாருங்க, அதை நீங்க தான் மேற்கொள்ளணும். அதற்கு ஆண்டவர் உதவி பண்ணுவார். அது மாறாது. அப்ப இந்த சுயத்தில் வரக்கூடிய மாம்ச பிரகாரமான வரக்கூடிய சிந்தை பழைய ஆள் உயிரோடு எழுப்புனீங்கன்னா நீங்க மறுபடியும் பழைய ஆளாவே வாழ்ந்துடுவீங்க. இப்ப என்ன, உங்களுக்கு 4 வசனம் தெரியும், ஞானஸ்தானம் எடுத்துறீங்க, ஆனா இன்னும் அதே ஆகாவலியாக தான் இருப்பீங்க. இதுதான் முக்கியம், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சிலர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும், ஒரு சிலர்ல ஆகுறதே இல்லை. எவ்வளவு காலம் ஆனாலும் அவங்க அப்படியே இருப்பாங்க. நீங்க எங்க கொண்டு போய் விட்டாலும் அதே மாதிரியே இருப்பாங்க, மாறவே மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு அந்த பழைய மனிதன் சாவதில்லை. 2வது தங்களுடைய சிந்தனையும் மாறுவதில்லை. அந்த மாம்சத்தில் ஏற்படக்கூடிய காரியங்களை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிடும், தவறான காரியங்களை செய்ய பழகிறோம்.
அதனாலதான் பேதுரு சொல்லும்போது என்ன சொல்றாரு, எல்லா பழைய உலகம் பூரா அழிஞ்சு போச்சு, அத போல நம்மளுடையதுலயும் பழைய உலகம் பூரா அழிந்து நம்ம புது மனிதர்களாய் வளர வேண்டும். ஆமென். இப்போ எப்படி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறது, எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும், தண்ணி தெளிச்சா இல்ல தண்ணிக்குள்ள போயா இல்ல எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறது. ஞானஸ்தானம் முன்னாடி சொன்னது போல அது என்ன, ஊற வைக்கிறது இல்ல உள்ளுக்குள்ள தண்ணியில மூழ்குவது என்பதுதான் ஞானஸ்தானம். இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கை 8வது அதிகாரம் 38வது 39வது வசனம் பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, எத்தியோப்பியால இருந்து எத்தியோப்பிய ராணியினுடைய ஒரு பெரிய ஆள் என்ன பண்றாரு, அவர் யூனாக் எத்தியோப்பியன் யூனாக் ஒரு குதிரை ரதத்துல வர்றாரு, எருசலேம் நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்போ உட்கார்ந்து அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் சுருளை எடுத்து வாசிச்சு கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் 53வது அதிகாரத்துல 54வது அதிகாரத்தை வாசிச்சு கொண்டிருக்கும் போது, இதை யாரு எனக்கு சொல்லி கொடுப்பா, அப்படி இது உனக்கு ஒண்ணுமே புரியல, இது யாரை குறித்து சொல்லுதுன்னு அவருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்ப ஆண்டவர் சொல்றாரு பிலிப்பு கிட்ட, நீ அந்த ரதத்துக்கு பக்கத்துல போனதும் அவன் வாசிக்கிற சத்தத்தை கேட்டு இவன் இது யாரை குறிச்சு சொல்லுன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுது அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவன் அவனுக்கு வெளிப்பாடு வந்துருது. என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் வெளிப்பாடு வந்த உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். என்ன அர்த்தம், இப்படி தண்ணி வச்சிருக்காங்கன்னா தண்ணீர்ல இறங்கினாங்கன்னு எழுதுவீங்க, தண்ணி எடுத்தார்கள் எழுதுவோம் இல்லையா? அப்ப தண்ணீர்ல இறங்கினாங்கன்னு என்ன அர்த்தம், தண்ணியில இறங்கினாங்கன்னு அர்த்தம். அதுல ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம், ரொம்ப சிம்பிள் தான். அவர்கள் தண்ணியில் இருந்து கரையில் ஏறின போது, அப்ப கரையேற அளவுக்குன்னா அப்ப நிறைய நிஜமாவே நல்ல ஆழமான தண்ணியில போயிருக்காங்க, நல்லா தெரியும். மார்க் 1வது அதிகாரம் 9வது 10வது வசனம். இந்த நோட்ஸ் இருக்கு, அதனால நீங்க போய் தயவு செஞ்சு வீட்டுல எடுத்து நீங்க வாசிங்க. அதனாலதான் கையில நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்க எல்லாம் வாசி, இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா எல்லாமே ஒரு செர்மன்ல மொத்தத்தையும் சொல்லி கொடுக்க முடியாது, இருந்தாலும் சொல்லி கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரத்திலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். நதியில ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஒன்றும் சபையில தண்ணி தெளிச்சு ஞானஸ்தானம் பெறல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே, அப்ப ஜலத்துக்குள்ள போற அளவுக்குள்ள தண்ணியில தான் அவரும் ஞானஸ்தானம் பெற்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் ஞானஸ்தானம் பெற்றார். அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் மேல சேர்ந்தது. புதிய ஏற்பாட்டுல ஞானஸ்தானம் எடுத்த எல்லா சம்பவங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க போய் எடுத்து நல்லா வீட்டுல எடுத்து வாசிச்சு பாருங்க. எல்லாமே என்ன இருக்கும், தண்ணியில இறங்கி அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்பது தெளிவாக இருக்கும். யோவானுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துல 22வது 23வது வசனம் பாருங்க. யோவான் 3:22-23. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர்களுடைய சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஆயினோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவரிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப இவ்வளவு தண்ணி வச்சிருந்தா உங்க எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுக்கணும். இங்க இருக்க 50-60 பேர் ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? முடியாதா? தெளிக்கிறதா இருந்தா முடியும். இப்ப தண்ணீர் அதிகமான இடத்துக்கு தேடி போனாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம், அவங்க தண்ணி தெளிச்சு ஞானஸ்தானம் கொடுக்கணும். மூழ்கிறதுக்கு, ஏன்னா ஆற்றுக்கு போறாங்க, அந்த ஆற்றுலையும் தண்ணீர் அதிகமா இருக்கிற இடத்த பார்த்து தான் ஞானஸ்தானம் கொடுக்கணுங்கிறதுனால புதிய ஏற்பாட்டுல நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் அவங்க தண்ணீர்ல மூழ்கி தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அதனால ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும், தண்ணியில மூழ்கி எடுக்கிறது தான் சரி, அதுதான் ஞான ஸ்நானம். சரி, இந்த ஞான ஸ்நானம் நம்ம மத்தேயு 28வது அதிகாரம் 18, 19, 20 வாசிக்கும் போது அவர் என்ன சொன்னாரு, ஞான ஸ்நானம் யாரு பேர்ல கொடுக்க சொன்னாரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால. இது 3 கடவுள் இல்ல, ஒரு கடவுள் தான். இப்ப போன கிழமை எனக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு நண்பரோட மகள், ஒரு 10 வயசு பெண்மணி, எனக்கு அவங்க அப்பா சொன்னாரு, இந்த மாதிரி பாஸ்டர் உங்ககிட்ட ஒரு டவுட் என் பிள்ளை கேட்கணும்னு சொல்லுது,
அப்படின்னு சொல்லிட்டு போன்ல இது பண்ணி கொடுத்தாங்க. நான் கூப்பிட்டு அப்ப நான் அந்த பிள்ளைகிட்ட கதைக்கும் போது அந்த பிள்ளை கேட்டது, இது வந்து நம்ம வணங்குறது 3 கடவுளா 1 கடவுளா, 2 கடவுளா 1 கடவுளான்னுச்சு. நான் என்னம்மா கேட்கிறேன்னு, இல்ல நம்ம வந்து பிதா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்யும் பாவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொல்றாரு, அவரே இன்னொருத்தர் தானே வேண்டுறாரு, அவர் தான் கடவுளா இல்ல 2 கடவுளான்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லம்மா 3 பேருக்கு, இன்னொன்னு இருக்கு ஆவியானவர். இல்ல அங்கிள் நான் இன்னும் அது வரைக்கும் போல, இப்பதான் இங்க வாசிச்சிருக்கேன்னு. சரி பரவாயில்லம்மா, இருந்தாலும் 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தேன். உங்க அப்பா வந்து உனக்கு என்னம்மா வேணும்னு, அப்பா வேணும், ரைட்டு. உங்க அம்மா வந்து உங்க அப்பா எப்படி கூப்பிடுவாங்க, ஹஸ்பண்ட், சரி. உங்க பாட்டிமா, மேரி பாட்டிமான்னா, சரி மேரி பாட்டிமா உங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க, மகன். இப்ப 3 பேர், உங்க அப்பா 3 பேரா ஒரு ஆளான்னு கேட்டேன். ஒரு ஆள் தான். ஆனா அவர் என்ன, உனக்கு அப்பாவா இருக்கிறாரு, உங்க அம்மாவுக்கு கணவனா இருக்காரு, உங்க பாட்டிக்கு மகனா இருக்கிறாரு, ஆனா அவர் ஒருத்தர் தான். 3 விதமான பரிமாணங்கள். பிள்ளையோட இருக்கும்போது அப்பாவா இருக்கிறாரு, மனைவியோட இருக்கும்போது கணவனா இருக்காரு, அம்மாவோட இருக்கும்போது மகனா இருக்கிறாரு, ஆனா அவர் ஒருத்தர் தான். நம்மளை பொறுத்தளவுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, 3 பேரும் ஒருவர் தான். திரியேக தேவன், நம்மளுடைய தேவன் ஒருவரே. அதனால நம்ம 3 பேரை சேர்த்து சொல்லும் போதும் அவருடைய 3 விதமான பரிமாணங்கள். பழைய ஏற்பாட்டுல தேவனா வெளிப்பட்டாரு, புதிய ஏற்பாட்டுல மாமிச வடிவாய் தீவனுள்ள தேவன மாமிச வடிவுல நம்ம வடிவுல வந்து மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கு ஆவியானவராய் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள் சொல்லி. ஏன்னா இதுல ஒரு சில குரூப் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசுவின் கிறிஸ்து நாமத்துல மட்டும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் போயிருக்கேன், ஒரு ஞானஸ்தானத்துக்கு போனேன், அங்க அது மட்டும் தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஒரு வியாக்கியானம், வேற ஒரு வியாக்கியானம் சொன்னாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது பெரிய ஒரு கதை, அதுக்குள்ள போக வேணாம். நம்ம நல்லா தெரிஞ்சவங்க, நம்ம வந்து 3 தேவன், பிதா குமாரன் 3 வடிவான ஒரே தேவனை வணங்கக்கூடிய மக்கள். அதான் ட்ரினிட்டின்னு சொல்லக்கூடியது. நம்ம அவர் 3 நாமங்களாய் நமக்கு வெளிப்பட்டார். அதன் மூலமா தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். இந்த ஞானஸ்தானம் நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து கீழ்ப்படிதல், விசுவாசத்தினுடைய கீழ்ப்படிதல். நம்ம விசுவாசத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம ஞானஸ்தானம் எடுப்போம். நீங்க வந்து பாருங்க, முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் அறியாதவர். வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்கு, ஒரு பாவமும் அறியாதவர். அவர் ஏன் ஞானஸ்தானம் எடுத்தாரு, என்ன கீழ்ப்படிதற்காக. இப்ப நமக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, நமக்கு மண்டையில நிறைய அறிவு இருக்கு, ஆனா கீழ்ப்படியறதுக்கு முடியாது. இப்போ ஆண்டவர் வந்து உங்களை வந்து நீ 40 நாள் முழங்காலே நின்று 30 கிலோமீட்டர் நடந்து வந்தேன்னா தான் நீ கிறிஸ்தவன் சொன்னா இன்னைக்கு எல்லாரும் நிறைய பேர் செய்வாங்க. எப்படி 30 நாள் நீ முழங்காலே நின்று 30 கிலோமீட்டர் முழங்காலே நடந்து வந்தேன்னா உன்னை ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்வார்னா உடனே ஆமா கரெக்ட், நம்ம எல்லாம் செய்யலாம் வாங்க 30 நாள் அதுக்குன்னு ஒரு ஆராதனை நடத்தி 30 நாளைக்கு இப்படி ரெடி பண்ணதுக்கு நம்ம தயாராயிரும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கீழ்ப்படிந்து ஒரு நாள் தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியே வா, அவ்வளவுதான். இது எப்படிங்க? ஆனா ஆண்டவர் அப்படிதான். நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய காரியங்கள் நான் சொல்ல முடியும், நான் நோட்ஸ்ல எல்லாம் போடல, ஏன்னா அது பெரிய காரியங்கள். யோசிச்சு பாருங்க, மோசே வந்து 30 லட்சம் பேரை கூப்பிட்டுட்டு சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வர்றாரு. ஆண்டவர் அவன் அழுகுறான், ஆண்டவரே சிவந்த சமுத்திரம் முன்னாடி இருக்கு, பின்னாடி எகிப்து படம் இருக்குன்னு, நீ தடியை தூக்கி காட்டுங்கிறார். இப்ப நானா இல்ல நீங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? சும்மா விளையாடாதீங்க தலைவரை, முதல்ல அதை பிரிக்கிறதுக்கான வேலையை பாருங்க, நம்மளை தூக்கி தூக்க சொல்லி இது என்ன விளையாட்டு? யோசிச்சு பாருங்க, நீங்க தைரியமா தூக்கி இருப்பீங்களா? நம்ம எல்லாம் வாசிக்கிறோம், இன்னைக்கு அது பிரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றோம். நீங்க முத உங்களை சொல்லும்போது நீ தடியை தூக்குடான்னா எப்படி இருந்திருக்கும்? இவர் என்ன இப்படி ஒரு ஆண்டவர், என்ன கிறுக்குத்தனமா இருக்கு, இவ்வளவு பெரிய சமுத்திரம் இருக்கு, இந்த சமுத்திரத்தை பிரிங்கன்னா தடியை தூக்குனா இது என்ன அர்த்தம்? நாமனோட கதை போட்டிருக்கு. நாமன் வந்து நாகமான் தமிழ் இல்லையா, நாகமான் வந்து எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து சொல்றான். அப்ப அவன் சொல்றான், வெளியவே வரல, நீ போய் யோர்தான் நதியில போய் 7 முறை முங்கி எந்திரி. அவனுக்கு உடனே கடுப்பாயிடும்,
நான் எங்க இருந்து சிரியால இருந்து வந்திருக்கேன், என்னை வந்து வெளியே கூட பார்க்கல. எங்க ஊர்ல நைல் நதி ஓடுது, அவ்வளவு சுத்தமான தண்ணி. இங்க எருசலேம் குப்பை தண்ணி, இதுல போய் முங்க சொல்றான். அது 7 முறை முங்கணும். அப்போ வேலைக்காரி சொல்றான், நல்ல கவனிங்க, எப்பயுமே ஞானமான வார்த்தை இந்த மாதிரி சின்ன ஆளுகிட்ட வேலைக்கார பிள்ளை சொல்றா, ஐயா ஒரு கடினமான காரியத்தை உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ செய்வியா செய்ய மாட்டியா? இப்போ உன்கிட்ட என்ன சொல்றாரு? லகுவான வேலையை செய்ய சொன்னாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க நாகமானா இருந்து யோசிச்சு பாருங்க. நான் எப்பயுமே பைபிள் வாசிப்பது தான் சொல்லி கொடுப்பேன். நீங்க நாகமானா இருந்து நீங்க வந்து அந்த தண்ணிக்குள்ள போகணும்னா நீங்க எத்தனை தடவை 7 முறை முங்க சொன்னாருன்னா நீங்க எப்படி முதலே வேண்டாம் வெறுப்பா தான் போயிருப்பீங்க. 1 2 3 இது என்ன வேணும்? ஆனா 7வது முறை முங்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் சரியான. ஏன் 6வது தடவை ஆகல? ஏன் 5வது தடவை ஆகல? ஐயா, ஆண்டவர் எப்பவுமே வந்து இப்படி ஒரு சில காரியங்களை சொல்லி நீ கீழ்படுகிறியான்னு தான் பாப்பாரு. வேற ஒண்ணும் கிடையாது. கீழ்படி விசுவாசம் இருந்து நீ கீழ்படுகிறியா? உன்னால விசுவாசிச்சு கீழ்படிய முடியுமா? இன்னொரு சம்பவம் பாருங்க. எலிசாக்கு வீடு கட்டுறதுக்கு வேலைக்காரன் வந்து கோடாரி வாங்கிட்டு வந்து மரம் வெட்டான். என்ன ஆகுது? இரும்பு கோடாரி தவறி கிணத்துக்குள்ள போய் விழுந்துருது. இப்ப அவன் போய் எலிசாட்ட அலையறான். ஐயா ஐயா ஆண்டவனே, உனக்காக நான் வந்து வீடு கட்டுறதுக்கு கோடாரி கடன் வாங்கிட்டு வந்து அந்த கோடாரி உள்ள போயிருச்சு, இதை எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி செய்ய, இந்த அந்த குச்சியை ஒடிச்சு போடு. நீ யோசிச்சு பாருங்க, நீ அந்த வேலைக்காரனா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? போயா நீயும் ஆளும், உனக்கு போய் வீடு கட்ட வந்தேன் பாரு, உனக்கு போய் வீடு கட்ட வந்தேன் பாரு, இரும்பு கோடாரி உள்ள போயிருச்சுக்கிறேன், நீ குச்சியை ஒடிச்சு போடுங்க. ஆனா அவன் எடுத்து உடனே அந்த குச்சியை போட்டான், இரும்பு மிதந்துச்சு. ஐயா, ஆண்டவர் எப்பவுமே நீங்க கீழ்படுகிறீங்களான்னு தான் பாப்பாரு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய சம்பவங்கள், நான் 1 இல்ல 2 இல்ல, நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பழைய ஏற்பாட்டுல அது மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டுலயும் சரி, எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க, ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களை செய்ய சொல்லிட்டே இருப்பாரு. எரிகோவை சுத்தி வரணும், தினசரி 1 நாள் 1 முறை சுத்தி வா, 6 நாள் சுத்தி வரணும், வாயை திறக்கப்படாது. எப்படி? வாயை திறக்கப்படாது. 6 நாள் சுத்தி வா, ரைட், ஒரு தடவை சுத்தி வா. 7வது நாள் என்ன பண்ணு? 6 முறை சுத்தி, 7வது முறை என்ன செய்யணும்? நீ அல்லேலூயான்னு கத்தணும். ஏன் நான் கத்துறதுக்கும் அந்த கோட்டை முடிகிறதுக்கு என்ன காரணம்? செய், நீ செய். அவங்க நீங்க யோசிச்சு பாருங்க, யாராவது ஒரு மதுரை சுத்தி நடந்து வந்து அல்லேலூயான்னு கத்துனா மதுரை உடையுமா? உங்கள்கிட்ட சொன்னா நீங்க செய்வீங்களா? நான் இப்ப சொல்றேன், நீங்க அல்லேலூயான்னு சுத்தி வாங்க, சேரெல்லாம் சரியா போயிருன்னு சொன்னா நீங்க செய்வீங்களா? இவரு கொஞ்சம் திருக்கு பிடிச்சு போச்சு, பைபிள் நிறைய படிச்சு இப்படி ஆகி போயிட்டாருன்னு போயிருவீங்க நீங்க இந்த பக்கம். ஆண்டவர் எப்பயுமே பாருங்க இந்த மாதிரி நீங்க கீழ்படுகிறீங்களான்னு தான் பார்ப்பாரு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்படிந்தார். நல்லா கவனிங்க, நீங்க ஆண்டவரோட வாழ்க்கையில பாருங்க, 12 வயசுல அவர் வியாக்கியானம் பண்ணார், வேதத்தை பத்தி போதிச்சார். ஆனா ஞானஸ்தானம் எடுக்கும் மட்டும் ஒரு அதிசயம் பண்ணல, ஒரு அற்புதம் பண்ணல. நீங்க நல்லா போய் பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அதிசயமும் அற்புதமும் பண்ணினார். அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. உங்களுக்கு தேவை என்னன்னா, முதலாவது நீங்க கீழ்ப்படிதல் வேணும். உங்களுக்கு கீழ்ப்படிதல் இருந்தாதான் நீங்க ஞானஸ்தானம் எடுப்பீங்க. அடுத்தது, இது ஒரு பெரிய ஒரு ரொம்ப கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட், பட் இருந்தாலும் இதை கொஞ்சம் சுருக்கமா சொல்லி கொடுத்துட்டு போயிரு. நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்தானம் பெற்றால் தான் ரட்சிக்கப்பட முடியுமா? இது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான கேள்வி, பட் இருந்தாலும் இது சொல்றேன். அதாவது நிறைய எக்ஸெப்ஷன் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா லூக்கா 23வது அதிகாரம் 39ல இருந்து 43 வரைக்கும் பாத்தீங்கன்னா சிலுவையில வந்து ஆண்டவர் இருக்கிறாரு. அப்ப பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க போகும்போது என்னை நினைச்சு கொள்ளுங்க அப்படின்ற மாத்திரத்துல அவர் என்ன சொல்றாரு? இன்றைக்கு நீ என்னோட பரதேசியில இருப்பான்னாரு. அவர் என்ன சொன்னாரு? போய் உன் போதகத்தை சொல்லி நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டு நீ வான்னு சொன்னாரா? டைம் இல்லை அதுக்கெல்லாம், அவன் சாக போறான், அது கிடையாது. அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீ நோட்ஸ்ல இருந்து தயவுசெய்து நீ வீட்டுல போய் பாருங்க, ஏன்னா நேரம் இல்லாதனால நான் சீக்கிரம் சொல்லிட்டு போறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கொர்நேலிய வீட்டுல வந்து பேதுரு வந்து கொர்நேலியருடைய சொந்தக்காரங்க எல்லாரும் நண்பர்கள்ட்ட வந்து அவர் வந்து ஆண்டவரை பத்தி போதிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல அருளப்பட்டார். எல்லாரும் நாமான பாஷை பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்பவே அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் நடந்தது. ஞானஸ்தானம் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போன இடங்கள்ல அவங்க நேரடியா ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க.
தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம். யாராவது ஒருத்தர் எடுத்துங்க வாசிங்க. அடுத்தால எபேசியர் 2:8-9 எடுத்துக்கோங்க. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் அவரது இரக்கத்தின்படியே என்ன முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குவதனாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியினாலே புதிதாக்குவதனாலும் நம்மை ரட்சித்தார். எபேசியர் 2:8-9 பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடி சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அப்ப மார்க் 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்லுது? நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றால் அப்பொழுது நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு இருக்குதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா அது என்னன்னா, நீங்க அந்த இதை நல்லா பாத்தீங்கன்னா, நீங்க அவரை விசுவாசிச்சு கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கன்னா, அங்க தண்ணீர்ல எடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை பத்தி சொல்லல. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஞானஸ்தானம் தண்ணீரில் இருக்கக்கூடிய ஞானஸ்தானம் 2க்கு வித்தியாசம் இருக்கு. இது என்னன்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. சோ இதனால ஞானஸ்தானம் எடுக்கிறது அது கிரியையா மாறிடக்கூடாது. நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் அதனால ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்ற ஒரு தவறானதுக்கு என்ன வந்துடக்கூடாது. ஆனா ஞானஸ்தானம் எடுப்பதனால் என்ன பெனிஃபிட்ஸ், என்ன நன்மைகள் இருக்கிறது, இதை கொஞ்சம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 38-39 வசனம் நம்ம ஏற்கனவே வாசிச்சது. அதாவது முதலாவது நன்மையான காரியம் என்னன்னா, உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரங்கள் கிடைக்கும். நம்ம வாழக்கூடிய இந்த நாட்கள் கொடூரமான நாட்கள், கடைசி நாட்கள். இப்ப உங்களால உங்க மனைவியை நேசிக்க முடியல, உங்களால உங்க கணவனை நேசிக்க முடியல, உங்க அயலாளரை நேசிக்க முடியல, இது பண்ண முடியலன்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர்களுடைய அபிஷேகம் தேவை. அவர் உங்களுக்குள்ள உங்களுக்கு அவரோட அன்பை ஊற்றி அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதுதான் நீங்க ஆண்டவரை அறிஞ்சு அதன் மூலமா பண்ண முடியும். அதற்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரங்கள் தேவை. உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரங்கள் வேணும்னா நீங்க ஞானஸ்தானம் பெறும்போதுதான் கிடைக்கும். அப்போஸ்தலர் 2:38-39 என்ன சொல்லுது? நீங்க மனம் திரும்பி உங்கள் பாவ மன்னிப்புக்கான நீங்கள் ஆண்டவரை விசுவாசிச்சு நீங்கள் ஞானஸ்தானம் பெறுங்கள். அப்போது உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரங்கள் கொடுக்கப்படும். இது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், வரும் சந்ததி எல்லாருக்கும் இது கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அப்போ உங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் வேண்டும் என்றால் நீங்க ஞானஸ்தானம் பெற வேண்டும். 2வது, உங்களுக்கு என்னன்னா, பொதுவா வெளியே ஒரு விசுவாசத்தை காட்டக்கூடியதாக, ஒரு அடையாளத்தை காட்டக்கூடியதாக இது இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து எங்க எருசலேமிலும் யூதாவிலும் சமேரியாவிலும் உலகம் முழுவதும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க சாட்சியா இருக்கணும்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வேணும், அந்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் வேணும். நல்லா தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். மத்தேயு 10வது அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனத்துல என்ன சொல்லுது? நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் முன்னாடி நீ அறிக்கை பண்ணினேன்னா நான் என் பிதா முன்னாடி உன்னைய குறித்து அறிக்கை பண்ணுவேன். நீ மற்றவர்கள் முன்னாடி அறிக்கை பண்ணலன்னா நான் உன்னைய குறித்து பிதாவின் முன்னாடி அறிக்கை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு சாட்சியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை சொல்லக்கூடிய வாழணும்னா நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். அதற்கு நீங்க ஞானஸ்தானம் பெற வேண்டும். 3வது, உங்களுக்கு இந்த சபையிலையும் சரி வெளியும் சரி ஆண்டவருடைய சபையாகிய சரீரத்துல உங்கள் எல்லோரும் ஒருவரோடு ஒரு தொடர்பு கொண்டு சந்தோஷமா வாழ்வதற்கு ஒரு முக்கிய காரியமாயிரும். காரணம் என்னன்னா, இன்றைக்கு நம்ம சொன்னது போல நம்மளால நேசிக்க முடியாதவங்க பக்கத்துல இருக்கவங்க தான், நம்ம சபையில உள்ளவங்க தான். அதான் கஷ்டம்.
ஆனா அதையெல்லாம் மீறி உங்களால பண்ணணும்னா நீங்க உங்களுக்கு புரியணும், நீங்க சபையாகிய ஒரே சரீரத்துல நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது புரிய வேண்டும். நாம் எல்லோரும் தாகப்பட்டு பருகக்கூடிய ஆவி ஒரே பரிசுத்த ஆவியினால பண்ணப்பட்டிருக்கணும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12-13 பாருங்க. 1 கொரிந்தியர் 12:13. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாய் இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராய் இருந்தாலும், கிரேக்கனாய் இருந்தாலும், அடிமைகளாய் இருந்தாலும், சுயாதீனராய் இருந்தாலும், இந்தியனாய் இருந்தாலும், ஸ்ரீலங்கனாய் இருந்தாலும், பிரிட்டிஷ்காரனாய் இருந்தாலும், எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். பழைய முடிந்த காரியம். நீங்க ஞானஸ்தானம் பண்ண மாத்திரத்துல நீங்க என்ன பண்ணிடுவீங்க, நம்ம எல்லாரும் ஒன்று, நான் பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு, நான் பெரிய உன்னை விட உயர்ந்த, அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லாம எல்லாரும் ஒரே சரீரத்துல நம்ம எல்லோரும் ஒரே அவயமா இணைக்கப்பட்டு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஒரே சரீரமா நம்ம வாழ முடியும். நம்மளால வாழ முடியும். ஒரு கிறிஸ்தவன் தனி ஆளா வாழவே முடியாது. நல்லா தெரிஞ்சோம். நீங்க ஒரு கிறிஸ்தவன்னா நீங்க ஒரு சபையில கிறிஸ்துவனுடைய சரீரத்துல ஒரு அங்கமா தான் இருக்க முடியுமே. நான் தனி கிறிஸ்தவன் வீட்டுல இருக்கிறேன்னா நீங்க கிறிஸ்தவனே இல்லை, முடியாது. ஒரு சரீரத்துல இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த சரீரத்தோட சேர்ந்து நீங்களும் வளரணும், அந்த சரீரமும் வளரணும். அதுதான் சரியான முறை. அது இல்லைன்னா இல்லை. கலாத்தியர்களின் நிறுவனம் 3வது அதிகாரம் 27வது வசனம். கலாத்தியர் 3:27 பாருங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. நீங்க கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு நீங்க அவருடைய பரிசுத்த ஆவி உங்களுக்கு வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பு, அதற்கு பிறக்கக்கூடியது இந்த ஞானஸ்தானம் தான். சரி, இப்ப கடைசியா முடிக்கிறது இந்த சொல்லி என்னென்னு முதல்ல மொத்தத்தையும் நம்ம இது பண்ணணும். ஏன்னா இப்ப ஞானஸ்தானம் எப்படி, ஞானஸ்தானம்னா என்ன, அதை எப்படி எடுக்கணும், ஏன் எடுக்கணும், அதனால நடக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துட்டோம். இப்போ முழுமை பண்ண பார்ப்போம். இது நீங்க என்ன, தண்ணீர்னால எடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்தினால ஏற்படக்கூடிய பயன் என்ன? இது உங்களை கிறிஸ்தவனா மாற்றாது. எப்படி 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 நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நீங்க கிறிஸ்தவன் இல்லை, கிறிஸ்தவன் ஆனதுனாலதான் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் கல்யாணம் மோதிரம் போட்டதுனால நான் கல்யாணம் ஆனவன் இல்லை, கல்யாணம் ஆனதுனாலதான் மோதிரம் போட்டேன். நான் கிறிஸ்தவன் ஆனதுனாலதான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஏன் ஞானஸ்தானம் எடுத்ததுனால கிறிஸ்தவன் கிடையாது, மாத்திரக்கூடாது. நான் கிறிஸ்தவனா, என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் மரித்தார், நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நான் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து வரும்போது நீங்க கிறிஸ்தவனா மாறுவீங்களே ஒழிய நீங்க ஞானஸ்தானம் எடுத்ததுனால கிறிஸ்தவன் கிடையாது. சரியா? ரெண்டாவது, இது என்னன்னா உள்ளுக்குள்ள ஏற்கனவே ஒரு மாறுதல் உங்களுக்குள்ள வர வேண்டும். எப்படி? நான் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருந்தேன், என்னை ஆண்டவர் மீட்டு என்னை இன்றைக்கு அவருடைய பிள்ளை என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்து நான் ஆண்டவரோட நித்தியத்திற்கும் பரலோகத்துல வாழ போறேங்கிற ஒரு நம்பிக்கையோட வாழ்றேன். அந்த வாழ்க்கை தொடங்குவதற்கு இது ஒரு ஆதாரமா கிடைக்கும். அதுதான் இது. மூணாவது, இது என்ன? முழுவதுமாய் நாம் தண்ணீரில் மூழ்கி எடுக்கக்கூடியது. அடுத்தது, நம்ம எல்லாரும் முன்னாடியும் சபையா கூடி, இப்ப நம்ம அக்டோபர் 13ஆம் தேதி ஞானஸ்தானம் வச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் கூடி ஏன் எடுக்கிறது காரணம் என்னன்னா, எல்லாரும் முன்னாடியும் நான் என்ன, எனக்கு நான் மரித்து விட்டேன் அப்படிங்கிறதா செய்யக்கூடியதான். ஞானஸ்தானம் என்பது என்னன்னா உங்களுடைய அடக்க ஆராதனை. என்ன? அடக்க ஆராதனை. நீங்க உங்களுடைய ஃபியூனரல் சர்வீஸ் தான் பேப்டிசம் சர்வீஸ். அப்ப ஃபியூனரல் சர்வீஸ் நான் செத்தப்ப அது என்ன தெரியுமா? வீட்டுக்கு போற சர்வீஸ், ஹோம் கோயிங் சர்வீஸ். நீங்க இந்த பூமியில உள்ளவங்க இல்ல,
நீங்க பரலோகத்து வாசிங்க. இந்த பூமியில டெம்பரரியா நம்ம வாழ்றோம். இது நம்ம நிரந்தரமான இடம் கிடையாது. நம்ம வாழ வேண்டிய தேவனுடைய நித்தியத்துக்கு வாழ்றது. சோ அது என்ன, அல்லேலூயா ஆண்டவர்கிட்ட போறாருன்னு சந்தோஷமா அனுப்பி வைக்கிறது. அதனாலதான் கிறிஸ்தவன் என்ன, யார் இறந்தாலும் சந்தோஷமா நம்ம என்ன வைக்கிறோம், ஒரு சர்வீஸ் வச்சு நம்ம தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் வைக்கிறோம். காரணம் என்னன்னா, அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டாங்க, இந்த பூமியில இருந்து கஷ்டப்படாம ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்கன்னு. சோ அப்போ இது என்னன்னா உங்களுடைய அடக்க ஆராதனை. நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாரும் முன்னாடியும் இன்றைக்கு எனக்குள்ள இருந்த பழைய மனிதன் மரித்து போய்விட்டான், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார், நான் கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்தவனாய் நான் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு நான் தொடங்க ஆரம்பிக்கிறேன். அப்ப ஞானஸ்தானம் எடுத்ததுமே நீங்க எல்லாம் பரிசுத்தவனாயிருவீங்களா? இல்ல. என்ன ஆகும், கீழே விழுவோம். எடுத்ததும் சைக்கிள் ஓட்டிடுறோமா, இல்ல டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துடுறோமா? இந்த வாரம் கூட ஒரு ஆள் ஃபெயில், என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன பண்றோம், கீழே விழுகிறோம், எழும்புறோம், கையில அடி விழுது, காலில் முட்டியில அடி விழுது, முட்டி தேயுது, சிராய்க்குது, எல்லாம் நடக்குது, மறுபடியும் எந்திரிச்சு ஓட்ட. அதே மாதிரிதான் நான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா, முன்னாடி நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாவத்துல நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப அப்படி இல்லை, என்னால வாழ முடியாது. நான் முன்னாடி பொய் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப என்னால சொல்ல முடியாது. எப்படி பன்னியும் பூனையும் சகதியில விழுந்தா என்ன நடக்கும், பன்னி என்ன செய்யும், காலத்துக்கிட்டு அல்லேலூயான்னு இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா பூனை என்ன பண்ணும், சகதியில விழுந்த உடனே ஒரே நிமிஷம் எந்திரிச்சு ஓடி நக்கி நக்கி அதை சுத்தம் பண்ணும். அதுதான் ஞானஸ்தானம் ஆகுறதுக்கு அடையாளம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நீங்க என்ன முன்னாடி என்ன பன்னியாட்டம் போய் சொல்லிட்டு பேசாம உட்காந்துருக்கீங்க, ஒன்னும் நடக்காத மாதிரி அணுகுண்டே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி உட்காந்துருக்கோம். ஆனா இப்ப என்ன ஆகும், உறுத்தும், ஐயோ இது சரியில்லை, நான் செஞ்சது தப்பு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, அம்மா மன்னிச்சிருங்க, ஐயா மன்னிச்சிருங்க, நான் அந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மாறுறதுதான் நீங்க ஞானஸ்தானம் பெற்றதுக்கான அடையாளம். அல்லேலூயா. நீங்க உடனே பார்த்துட்டு அவங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்களாம், ஆளை பாரு, அப்படி டயலாக் வரக்கூடாது. ஓகே, இது யாரு கொடுக்கணும், உங்களை உள்ள வயசு கூட்டினவங்க ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுக்கலாம். இது யார் எடுக்கணும், நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன், நான் கிறிஸ்துவுக்காக வாழ என்னுடைய வாழ்க்கையில் முதல் அடி எடுத்து வைக்க தயாரா இருக்கிறேன். எல்லாருமே இது எடுக்கலாம். அப்ப நீங்க தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்கணுமா, இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா எடுக்க. உங்களுக்கு அப்ப அதுல என்ன சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் எப்பயுமே காலம் தாமதிக்கவே கூடாது. காலம் எப்போ வரும் எப்போ போகும் தெரியாது. அதனால காலம் தாமதிக்காம உடனே செய்யும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரம் 16வது வசனம். இதோட முடிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன, முடிந்தது, அவ்வளவுதான். தாமதிக்காத. தயவு செஞ்சு ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க ஞானஸ்தானம் எடுக்காதவர்களா இருந்தா தயவு செஞ்சு ஞானஸ்தானம் எடுங்க. அப்படி உங்களுக்கு இன்னும் இதுல உங்களுக்கு இன்னும் உடன்பாடு இல்லை, உங்களுக்கு ஏதாவது கருத்து வேணும், இல்லை எது வேணும்னாலும் தாராளமா உங்களோடு கதைப்பதற்கு நான் தயார். இல்லை இன்னும் உங்களுக்காக பாடம் நடத்தினா அதுக்கும் தயார். பட் ஆனா நீங்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அருமையான காரியம் என்று என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சொல்றது ஞானஸ்தானம். நான் எடுத்த ஞானஸ்தானம். இன்றைக்கு நான் உங்க முன்னாடி நின்று என்னையும் ஆண்டவர் ஒருத்தர் உபயோகப்படுத்துறாருன்னா அது காரணம் அன்னைக்கு நான் கொடுத்த ஒரு வார்த்தை தான். என்னுடைய பசங்க 2 பேருக்கு ஞானஸ்தானம் ஒருத்தன் 10 வயசுல எடுத்தான், இன்னொருத்தன் 8 வயசுல எடுத்தான். நான் இன்றைக்கு சொல்றேன், அந்த காலத்துல அந்த பிள்ளைங்க அவங்க சொல்லி அவங்க எடுத்த ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து அவங்க கொடுத்த கமிட்மெண்ட், அவங்க டீனேஜ் இயர்ஸ்ல வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க அத்தனை பிரச்சனை இத்தனை பிரச்சனை. எங்க குடும்பத்துல அந்த மாதிரி ஒரு காலம் இருக்கு. ஆண்டவருக்குள்ள கீழ்ப்படிதல் உள்ள நல்ல பிள்ளைங்களா வளர்ந்து இன்னைக்கு அவங்களும் ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னா காரணம் அவங்க கொடுத்த வார்த்தை. நீங்க என்றைக்கு
ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றி வாழ விரும்புகிறேன் நீங்க வார்த்தை கொடுத்தீங்கன்னா நீங்க சீரியஸா எடுக்கிறீங்களோ இல்லையோ ஆண்டவர் அதை விட அதிகமாக எடுத்து உங்கள் வாழ்க்கையை வசந்தமாய் மாற்றுவார். அவர் உங்களுக்குள்ள இருப்பார். எப்படி உங்களுக்குள்ள ஒரு வெறுமை இருந்ததுன்னா அந்த வெறுமையை தண்ணியில மாற்ற முடியுமோ நீங்க தண்ணிக்குள்ள போகும்போது ஆண்டவர் அவருடைய ஆவியை கொடுத்து உங்களை மாற்றுவார். கடைசியா ஒரே ஒரு சிம்பிள் தான். தினசரி நம்ம எல்லாம் குளிக்கிறோம். ஒரு சிலர் ஆல்டர்னேட் டே குளிக்கிறீங்க, பரவாயில்ல. தினசரி குளிக்கிறோம்ல, குளிக்கிறோம். ஒரு நாள் எல்லாரும் முன்னாடியும் ஒரு தண்ணியில போயிட்டு வர்றதுல என்ன பெரிய காரியம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆனா ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா தான் சொல்லுவாரு. ஏன்னா இவன் செய்வானா செய்ய மாட்டானா, விசுவாசிச்சு நீ செய்வியா செய்ய மாட்டியா, அவ்வளவுதான். கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம்.